ஹலோ மக்களே, வெல்கம் டு பிக் பாஸ் ரிவ்யூவர் சேனல். இன்னும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நேற்று பார்த்தீங்க அப்படின்னா சாண்ட்ரா கனி ஹாட் சீட்டில் இருந்தாங்க. அப்போ சாண்ட்ராவை எல்லோரும் வேண்டாம், கனி வேணும்னு சொன்னாங்க, எக்ஸப்ட் பார்வதி. ஸோ என்ன ஆகுது, சாண்ட்ரா சேவ் ஆனதுக்கப்புறம் அவங்க பார்வதி போய் ஒரு பெரிய ஹக் பண்ணி பேசிகிட்ருக்காங்க, அழுதாங்க. இந்த மாதிரி எல்லோரும் எப்படி சொல்கிறாங்க பார்த்தியா, எல்லோரும் ஒன்றே தான் சொல்கிறாங்க அந்த மாதிரி சொன்னாங்க. அப்போ திவ்யா கேட்டுட்டாங்க அதை. உடனே திவ்யா இருந்துட்டு, எப்படி பார்வதி, ஏன் பார்வதி, சாண்ட்ரா நீங்கள் அவங்கள சொல்கிறதுனால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதீங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க. இதில் நான் 2 பேரை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்வதி எதுக்காக அவங்க சேவ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, அமித்தோ, திவ்யாக்கரோ, கம்ருதீனோ யாருமே இப்போ அவங்க சப்போர்ட்டில் இல்லை. நிறைய பேர் 2 பேர் வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. கம்ருதீன் உள்ளே இருந்தாலும் ஆப்போசிட் ஆகிட்டார். ஸோ இவங்க நினைக்கிறதோ இல்லை பேசுகிறதோ ரிஜிஸ்டர் ஆகணும் அப்படின்னு நினச்சி கூட சாண்ட்ராவை சொல்லியிருக்கலாம். இன்னொன்று, ஜென்யூனாக அவங்களுக்கு அந்த வீட்டில் சப்போர்ட் வேணும் அப்படின்னு நினச்சி கூட அவங்க சொல்லியிருக்கலாம். ஓகேங்களா, அவங்களோட காரணத்துக்காக சொல்கிறாங்களோ கூட இருக்கலாம், இல்லை ஜென்யூனாக சாண்ட்ராவை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கலாம். இதுதான் ரீசனாக இருக்கும். உங்களுக்கு என்ன ரீசனாக இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு விஷயம் என்னென்னா, திவ்யா இந்த மாதிரி சாண்ட்ரா நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதீங்க அது சொன்னதும் எனக்கு ஒரு கொஷின் மார்க் இருக்குது. ஏன் அப்படின்னா, அங்கே இருக்கிற விக்ரம் அப்போஸ் பண்ணனால அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, இனிமேல் அன்பு கேங்கிட்ட இருந்து இவங்களுக்கு சப்போர்ட் வராது. அப்போ அன்பு கேங்கிட்ட இருந்து சப்போர்ட் வராது அப்படின்னா யார் பக்கத்தில் போகணும், நம்ம சாண்ட்ரா பக்கத்துக்கு போகணும்னு சொல்லி சாண்ட்ராக்கு சப்போர்ட்டாக பேசின மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. எனக்கு என்னமோ அங்கே யாருமே இல்லைங்கிறதுனால சாண்ட்ரா கிட்ட போய் திரும்பி ஃப்ரெண்ட் ஆகணும்னு நினச்சதுனால தான் அந்த வார்த்தை சொன்னாங்க, இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதீங்க சாண்ட்ரான்ட்டு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. உங்களோட கருத்து என்னமோ அது நீங்கள் சொல்லுங்கள். என்னையை பொறுத்த வரைக்கும் பார்வதி பண்ணதும் செல்ஃபிஷ் ரீசன் தான், திவ்யா பண்ணதும் செல்ஃபிஷ் ரீசன் தான் அப்படின்னு எனக்கு தோணுது. உங்களோட கருத்து என்னவோ அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.